ஈவினிங் ஒரு 3 மணி போல தம்பிங்க நோட்டு புக்குக்கெல்லாம் அட்டை போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது. அத அப்படியே கையோட போட்டுடலான்னு சொல்லிட்டு அட்டை போட்டுட்டு இருந்தேன். எனக்கு நான் படிக்கிறப்பலாம் ப்ரவுன் ஷீட் தான் போட சொல்லுவாங்க. ஆனா, இப்போ அப்படியே ஆப்போசிட். ஒயிட் கலர்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஒயிட் கலர்ல போட்டுட்டு இருந்தேன். பாதி இதுக்கு பத்தவே இல்ல. ஒரு 2 புக்கு பேலன்ஸ் இருந்துருச்சு. அதுக்கப்புறமா நைட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, போட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாமி வீட்ல வச்சுட்டேன். ஏன்னா தம்பிங்க கையில பட்டுச்சுன்னா கிழிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தம்பிங்க வரதுக்குள்ளேயே ரெடி பண்ணிட்டேன். பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டு, சைட் பை சைடா பாலும் காய்ச்ச வச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்த உடனே அவங்களுக்கு பால் ஆத்தி குடுத்துடலாம் இல்லையா? அதனால. அப்படியே தம்பிங்கள போய் அழைச்சிட்டு வந்தாச்சு. பஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே வருதா, அப்படியே போய் தம்பிங்கள அழைச்சிட்டு வந்துட்டேன். காலையில 8:00 வேன் வருது. ஆனா ஈவினிங் 5:30க்கு தான் வீட்டுக்கே வராங்க. ரொம்ப டயர்டாயி தான் வராங்க. வந்ததும் அவங்கள ஃப்ரெஷ் அப் ஆக்கி விட்டுட்டு, ஸ்நாக்ஸ் குடுத்து விளையாட விட்டுட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டேன்றதே நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு நார்மல் டேஸ் மாரி தான் இன்னைக்கு டேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாரி கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே சூப்பரா தம்பிங்க கூட புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கேக் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.